இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் விஜய் சேதுபதி நடித்து வெளியே வந்திருக்க கவன் படத்தோட ரிவ்யூ தாங்க. கவன் இந்த கதை முழுக்க முழுக்க மீடியா நம்மளை எப்படி எப்படிலாம் ஏமாத்துது அப்படிங்கிறத பற்றி தாங்க. மீடியாவும் அரசியலும் சேர்ந்தா நாடு நாசமாக போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஸ்லோவாக தாங்க போச்சு. அதுவும் நம்ம டிஆர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டுறங்கிற பேரில் செம்ம காண்டு ஏற்றிட்டாருங்க. என்னதான் இருந்தாலும் இன்ட்ரோல் பிளாக் சீனு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே தூக்கி நிறுத்திடுச்சுன்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுங்க. என்ன இந்த ஹாப்பி நியூ இயர் சாங் தான் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. நல்ல விறுவிறுப்பான கதை காட்சியோட படம் நல்லபடியாக முடிஞ்சுங்க. கேரக்டர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார், அவரோட ப்ளஸ்ஸே அசால்ட்டாக நடிக்கிறது தான். அதை இந்த படத்தில் அள்ளி தெளிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு மரணவை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் தன்னோட அழகாலே அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன வாய்ஸ் தான் கரகரன்னு அலற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறதால காதல் காட்சிக்கே இடம் இல்லாமல் பண்ணிட்டாரு டைரக்டர். போஸை பற்றி சொல்லணும்னா பொதுவாக அவர் நடிப்பில் பட்டையை கிளப்புவாருங்க. ஆனால் இந்த படத்தில் என்னவோ கொஞ்சம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். இது அவரோட தப்பா இல்லை அவருக்கு கொடுத்துருந்த கேரக்டரோட தப்பான்னு தெரியல. டிஆர்னாலே நமக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வர்றது அவரோட பஞ்சு தாங்க. ஆனால் ஆமாங்க, படம் ஃபுல்லாகவே பஞ்சு போட்டு தள்ளிட்டாரு. பவர் ஸ்டார் இந்த படத்தில் தாங்க உருப்படியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவரை வச்சு ஒரு மெசேஜ் வேற கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். இப்படி நான் ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க டைரக்டருக்கான பிளாட்ஃபார்மாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம டைரக்டாக அவர்கிட்டே போயிடலாங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்டே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்டுங்க. அதை டைரக்டர் கையாண்ட விதம் சூப்பர். இப்படி ஒரு சப்ஜெக்டை அவர் செலக்ட் பண்ணதுக்கே ஒரு தனி தைரியம் வேணுங்க. அதை கடைசி வரைக்கும் கரெக்டாக கொண்டு போனதுக்கே அவரை பாராட்டியே ஆகணுங்க. படத்தில் சின்ன சின்ன விஷயம் கடுப்பாக இருந்தாலும் படத்தை தரமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள். ஸ்ட்ராங்கான மெசேஜை எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சூப்பராக எடுத்திருக்கீங்க சார். அதுக்கு எங்கள் சீனியர் ரோல் சேனலோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.